ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மீன் வறுவல், நல்ல நீர் மீன், ஆறு ஏரிகளில் பிடிக்கப்படுற மீன் கட்லா ரோகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கல்ல, மீன் தான் சாப்பாடு, சாதம் தொட்டுக்க மாதிரி சாப்பிட போகிறாங்க. அதனால் நிறைய மீன் வறுவல், கொஞ்சமாக சாதம் எடுத்துக்க போகிறாங்க. நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ், தேங்க்யூ ஃபிஷர்மேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரோகு கட்லா, இந்த ரெண்டு மீனும், இது ஏரி மீன். நமக்கு கடல் மீன் அவ்வளோவா நமக்கு மார்க்கெட்டுக்கு வரல. இது நல்லாயிருக்கும், நீங்களும் சமைச்சு தான் இருப்பீங்க. இதை துண்டுகளாக போட்டு இதை வறுக்க போகிறோம். இது தலை வால் 1-2 துண்டுகளை போட்டு குழம்பும் செய்ய போகிறோம். இது கிலோ இது அப்படியே வாங்கினது நாங்கள் 300 ருபீஸுக்கு. உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு உங்கள் ஏரியாவில் கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. வெறும் மீன் துண்டுகளையே சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு தண்ணி குடித்தாலே போதும். டிஃபனோ லஞ்சோ திருப்தியாக ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு, மீன் குழம்பு, டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், சாதத்தை கூட குறைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபிஷர்மேன், தேங்க்யூ ஃபார்மர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புசுன்னு ரொம்ப முறுமுறுன்னு வறுக்கக்கூடாது. வறுத்தோம்னா அதோடைய டேஸ்ட்டே இருக்காது. இந்த ஃப்ளப்பியாக கொஞ்சம் வறுக்கணும். அதுதான் மீன் வேகாமல் இருக்கக்கூடாது, இந்த ஃப்ளப்பியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மீனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மீன் வறுவல், நல்ல நீர் மீன், ஆறு ஏரிகளில் பிடிக்கப்படுற மீன் கட்லா ரோகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கல்ல, மீன் தான் சாப்பாடு, சாதம் தொட்டுக்க மாதிரி சாப்பிட போகிறாங்க. அதனால் நிறைய மீன் வறுவல், கொஞ்சமாக சாதம் எடுத்துக்க போகிறாங்க. நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ், தேங்க்யூ ஃபிஷர்மேன்.